ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் ஜனனி. இது என்னோடய யூடியூப் சேனல் தான். இவ்வளோ நாளா இந்த யூடியூப் சேனலில் நான் தான் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பிக் பாஸ் ட்ரால்ஸு, ஃபன்னி வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். சம் சர்க்கம்டன்சஸில் என்னால் அதை கன்டினியூ பண்ண முடியல. அந்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்டு இதில் எனக்கு அது மூலயமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்க. என்ன ஆகிடுச்சுன்னா 2018-19 தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் சிக். நான் சிக் ஆனதுக்கப்புறம் என்னால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நான் ஏன் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்ச நாளாக நான் சிக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வேர்ல்டுலே வந்து ஒரு ரேர் கண்டிஷன் கண்டுபிடிச்சாங்க. GATA2 இம்யூன் டெஃபிஷியன்சின்னு சொல்லி. வேர்ல்டுலே வந்து ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ்க்கு தான் இது அஃபெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ஒன்லி ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். அம்மா கிட்டேருந்து ஸ்டெம் செல் எடுத்து எனக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோடய பிளட் செல்ஸை நியூவாக ஃபார்ம் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். 4 மாதம் ஆச்சு என்னோடய டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோஸ் நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சேனலில் இனிமேல் என்னோடய லைஃப் வ்ளாக்ஸ் வீடியோஸும் அண்ட் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆனதை பற்றியும் சில பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இதனால் பயனடைகிறாங்கன்றது வந்து எனக்கு ரியலி சந்தோஷம். ஏன்னா நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஸோ அதெல்லாம் அவங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் இந்த சேனலில் என்னோடய பர்சனல் வ்ளாக் அண்ட் என்னோடய ஃபேமிலி பற்றி வரும். அண்ட் நான் என்னோடய ஹாஸ்பிட்டல் பற்றியான என்னோடய ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏங்க நான் கேட்குறேன் அப்படின்னா, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளோட பிரச்சனை தான் ரொம்ப பெருசுன்னு நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய பிரச்சனையை கேட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனையை வந்து ரொம்ப சிறுசாக நீங்கள் நினச்சிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலான்ற ஒரு தைரியம் இருந்தால் போதும். உயிரை கூட நம்ம திரும்ப கொண்டு வரலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.